ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சில தமிழ்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நூல் வைஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "என்ன நாற்பது இனியவை நாற்பதுலேருந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ இது நம்மளோட பார்ட் 6 வீடியோ. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பார்ட் 5 வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா, அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நீங்க இன்னும் நம்மளோட டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா, அதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. செக் பண்ணிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முதல் கேள்வி என்னன்னு பார்த்தரலாம். "குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே" என பொருள்படும் நூல் எது? குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே என பொருள்படும் நூல் இனியவை 40. இரண்டாவது கேள்வி, இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 நூலின் ஆசிரியர் பூதஞ்சேந்தனார். அடுத்த கேள்வி, கீழ்காணும் கூற்றுகளில் பொருத்தமில்லாததை கூறுக. ஸோ இதுல எது பொருத்தம் இல்லாதது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் தான் பொருத்தம் இல்லாததுன்னு குடுத்துருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறையவே கேட்கறதுனால, பொருத்தமில்லாதது என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். பொருத்தமா இருக்கிறது எதுவும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால இந்த கேள்விய நல்லாவே பார்த்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்த கேள்வி, "மலர்தலை ஞானத்து மன்னுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல்" இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் யாது? "மலர்தலை ஞாலத்து மன்னுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல்" எனும் அடிகள் இடம்பெற்ற நூல் இனியவை 40. அடுத்த கேள்வி, "சலவரை சாரா விடுதல் இனிதே" அப்படின்ற வரிகள்ல சலவர் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையோட ஆங்கில சொல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டிசைட்ஃபுல் பெர்சன் அப்படின்றது தான் ஆன்சர். அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொறுத்துக. ஸோ கார் 40 அப்படின்றத எழுதியவர் யார் அப்படின்னா, மதுரை கண்ணன் கூத்தனார். களவழி 40 பொய்கையார். இன்னா 40 கபிலர். இனியவை 40 பூதஞ்சேந்தனார். அடுத்த கேள்வி, இது நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். "குழவி பிணியின்றி வாழ்தல் இனிதே" என பொருள்படும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனியவை 40. அதுவும் அடுத்த கொஸ்டினும் நம்ம பார்த்தது தான். இனியவை 40 நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா, பூதஞ்சேந்தனார்.